மற்ற கண்ட்ரிலெல்லாம் க்ரைம் நடக்காமல் சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வேலை செய்யும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் பொதுமக்கள் வாயை திறக்காமல் இருக்குவோம். அரசியலுக்காக வளர்க்கப்பட்ட ஸ்லேவாகவும் இருக்குது. இதுக்கு மேலே யாராவது ஆளுக்கால் பேச மாட்டேங்கிறீங்கன்னா வேறு மாதிரி நமக்கு போலீஸை பார்த்தா சேஃபாக இருக்கும்ன்ற ஃபீல் வரணும். ஆனால் நம்ம ரோடியை பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுறோம். பிகாஸ் அவங்க ஹெல்ப்போட தான் 95% க்ரைம் இங்கே நடக்குது. ஓஎம்ஆரில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துக்கெல்லாம் நாங்கள் தான் உட்காந்துருப்போம் டெலிவரி பண்ணுறப்ப. இது அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்காரனுக்கு பிடிக்காது. பிகாஸ் வி ஆர் டெலிவரி பர்சன். அந்த ஹோட்டலுக்கு வரவங்களாம் பணக்காரங்க. இதெல்லாம் நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்காரன் எங்களை டைரெக்டாக போங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அது பப்ளிக் பிளேஸ். ஒரு நாள் போலீஸ் ஏறி விட்டான். போலீஸ் வந்ததும் என் கூட வேலை செஞ்ச பசங்களாம் ஓட்டானுங்க. நான் மட்டும் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு தெரியல. போலீஸை பார்த்ததும் நானும் ஹெட்ஃபோனை கட்டிட்டு கிளம்பலான்னு போகிறப்ப என்னை ஒரு போலீஸ்காரன் கொச்சையாக பேசினான். அதனால் என்னால் இன்னும் மறக்க முடியல. ஒன் ஆஃப் த worst டே இன் மை லைஃப். இது மட்டுமான்னு கேட்டால் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரிட்டன் கால் வந்தது. உன்னோட ஃபோட்டோஸ்லாம் மார்ஃபிங் பண்ணி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் நான் கேட்ட முதல் வார்த்தை, பொண்ணாக பிறந்தால் இப்படி கால் வரதாமா செய்யும், இதுக்காமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்க, பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு லேடி போலீஸ் அட்வைஸ் பண்ணாங்க. இது கூட பரவாயில்ல. எங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா, நாங்கள் ஏதோ சாக்கடையிலேருந்து எழுந்து போன மாதிரி அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் இல்லாதவன் போனால் அவன் சூடு சொரணை எல்லாத்தையும் வாசல்லே புதைச்சிட்டு போயிடணும். இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும். போலீஸால் பாதுகாக்கப்பட்டோன்றதை விட போலீஸால் பாதிக்கப்பட்டோன்றது தான் அதிகமாக இருக்குது. வேதனையாக இருந்தாலும் வேதனையாக இருக்கு. நம்ம நாட்டு மக்களுக்கு சிவிக் சென்ஸ் வரணும், ப்ராப்பர் சீவேஜ் சிஸ்டம் பில்ட் பண்ணணும். இதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணணும். அடுத்து சிஎம்மாக வரவங்களுக்கு இது என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணுங்கள்.